புலிகள் அந்த தடத்தை ஈஃபு பேஸ் என்ற குறியீட்டு பேரில் தான் அழைப்பார்கள். வடக்கு கிழக்கு மாகாணத்தின் எல்லையில் முல்லைத்தீவு மாவட்டத்தில் நித்தகைக்குள பிரதேசத்தில் உள்ள அடர்ந்த காடுகளின் மத்தியில் அந்த முகாம் அமைக்கப்பட்டிருந்தது. இந்திய படையினரால் இலகுவில் நெருங்க முடியாத அந்த அடர்ந்த காட்டின் மத்தியில் மறைந்திருந்துதான் புலிகளின் தலைவர் பிரபாகரன் இந்திய படையினருக்கு எதிரான கொடிய யுத்தத்திற்கான கட்டளைகளை பிறப்பித்துக் கொண்டிருந்தார். அந்த தளத்தில் உணவு, நீர் என்பனவற்றை பெற்றுக் கொள்வதில் போராளிகள் மிகுந்த கஷ்டங்களை எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. நிலத்தின் கீழ் நீரை பெற்றுக் கொள்வதற்கு அவர்கள் 60 முதல் 70 அடி வரையில் கரும்பாறைகளில் நிலத்தை தோண்ட வேண்டியிருந்தது. வெளியிடங்களில் இருந்து உணவுப் பொருட்களை போராளிகள் சிறு சிறு மூட்டைகளாக கட்டி தமது தலைகளில் சுமந்துதான் கொண்டு வர வேண்டியிருந்தது. அதைவிட அவர்கள் காடுகளின் நடுவில் சில பயிற்சிகைகளை மேற்கொண்டிருந்தார்கள். இருந்தும் அங்கு தங்கியிருந்த போராளிகளுக்கு அது போதாமலேயே இருந்தது. உணவு தட்டுப்பாடு அங்கு பாரிய அளவில் இருந்தது. நெருப்பை மூட்டி உணவை சமைக்க முடியாத நிலையும் அங்கு காணப்பட்டது. அடுப்பை மூட்டுவதால் வெளியாகக்கூடிய புகை காட்டின் மத்தியில் அமைந்துள்ள ரகசிய தளத்தின் சரியான இடத்தை இந்திய விமானப்படையினருக்கு அடையாளம் காண்பித்து விடக்கூடிய அபாயம் இருந்தது. அந்த காலகட்டத்தில் விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனும் அவரது போராளிகளும் அநேகமாக ஒரு நாளைக்கு ஒரு நேரமே உணவு உட்கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதுவும் அந்த வனாந்தரத்தின் மையப்பகுதியில் உப்பு கிடைப்பது அரிதாக இருந்தது. உப்பில்லாத உணவை பல தடவைகள் அவர்கள் உட்கொள்ள வேண்டியிருந்தது. விடுதலை புலிகள் நித்தகை குளக்காட்டில் தளம் அமைத்து தங்கியிருந்த போது அவர்களை சுற்றி வளைத்து இந்திய படையினர் ஆயிரக்கணக்கில் சிறு சிறு முகாம்கள் அமைத்து தங்கியிருந்தார்கள். ஒருவகை முற்றுகை வியூகத்தில் புலிகள் தங்கியிருந்த காடுகளை சூழ நிலையெடுத்திருந்தார்கள். விடுதலை புலிகள் தங்கியிருந்ததாக சந்தேகிக்கப்படும் இடங்களில் எல்லாம் இந்திய வான்படை விமானங்கள் குண்டுகளை வீசி அழித்தொழிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டபடி இருந்தன. அவற்றை பற்றியெல்லாம் அதிகம் கவலைப்படாத விடுதலை புலிகளுக்கு ஒரு பிரச்சனைக்கு மாத்திரம் தீர்வு காண முடியவில்லை. காடுகளில் தாராளமாக காணப்பட்ட நுளம்புகளின் தொல்லை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாததாக இருந்தது. நுளம்புகளை தமிழ்நாட்டில் கொசுக்கள் என்று அழைப்பார்கள். கொசுக்கள் படைப்படையாக சென்று புலிகளை தூங்கவும் விடாமல் இருக்கவும் விடாமல் தாக்கிக் கொண்டிருந்தன. இந்த காரியத்தையும் அவர்களால் செய்ய முடியவில்லை. மிகுந்த தொல்லை கொடுத்துக் கொண்டிருந்தன. தொற்றுக்களையும் பலவீனங்களையும் அந்த கொசுக்கள் சுமந்து சென்று போராளிகளை தாக்கிக் கொண்டிருந்தன. இந்த